ஆக்டர் பிரசாந்தை ஏன் டாப் ஸ்டார்னு கூப்பிடுறோம்? ஐஸ்வர்யா ராய், சிம்ரன், ரம்பான்னு 90ஸ்களோட கனவு கண்ணிகள் கூட ஜோடியா நடிச்சதாலயா? அது மட்டும் இல்ல, அவர் தான் தமிழ் சினிமாவிலேயே அதிகமான ஹீரோயின்களை அறிமுகப்படுத்தினவர். கை கொடுங்க. எதுக்குடா கை கொடுங்க? நீ பெரிய மாதிரனே. அவங்க யார் யாருன்னு இந்த வீடியோல பாப்போம். நிறைய வீடியோ பார்த்து டயர்ட் ஆயிட்டீங்களா? முகத்தெல்லாம் கழுவ வேண்டாம், இந்த வீடியோவை பாருங்க, பிரைட் ஆயிடுவீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபன் பலை தமிழ். பிரசாந்த் அறிமுகமான முதல் படத்திலேயே ஹீரோயினும் புதுமுகம்தான். படம் வைகாசி பிறந்தாச்சு, ஹீரோயின் காவேரி. இந்த படத்துல தண்ணி கோடம் எடுத்து பாட்டு டிஃபரெண்டா இருக்கும். தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அடுத்ததா பார்க்க போற படம் பேரும் பூதான், ஹீரோயின் பேரும் பூதான். படம் செம்பருத்தி, ஹீரோயின் ரோஜா. நினைத்தால் இது ஆகாததேது. ஜென்டில்மேன் படத்துல வர்ற பாக்காதே பாக்காதே பாட்டு ஞாபகம் இருக்கா? அதுல வர்ற ஹீரோயின் சுபஸ்ரீ. அந்த ஹீரோயின் அறிமுகப்படுத்தினது நம்ம பிரசாந்த் தான். படம் எங்க தம்பி. ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் கணக்கச்சிதமா பொருந்திருக்கும்னா அது பிரசாந்துக்கு தான். படம் ஆனழகன். அந்த படத்துல வர்ற ஹீரோயின் புதுமுகம் தான். பேரு சுனேனா. சாரி, ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. சுனேகா. அந்த ஹீரோயினை பார்க்க போன கூட்டத்தை விட பொம்பளை வேஷம் போட்ட பிரசாந்த பார்க்க போன கூட்டம் தான் அதிகம். உங்களுக்கு இது வேணுங்கிறதுக்காக அம்மா கிட்ட ஏதோ சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க. முதல்ல இவனை கொல்லணும். ஏகேவும் பிரசாந்தும் சேர்ந்து நடிச்ச படம் கல்லூரி வாசல். இந்த படத்துல வர்ற பூஜா தமிழுக்கு அறிமுகம். என் சுவாச காற்றே. இஷா கோபிகர் தமிழுக்கு அறிமுகமானது பிரசாந்த் படத்துல தான். படம் காதல் கவிதை. இந்த படம் ஹிட் ஆச்சோ இல்லையோ, ஆளான நாள் முதலா பாட்டு செம ஹிட். பொண்ணே கிடைக்கலன்னு லோலோன்னு அலையிற பிரசாந்துக்கு தேவத மாதிரி வந்து அமைகிறது தான் பிரீத்தி ஜஹாங்கிலானி. படம் ஹலோ. மலமல பாட்டு ஞாபகம் இருக்கா? எப்படி மறப்பீங்க? அந்த பாட்டையும் மறக்க மாட்டீங்க, பாட்டுல வர்ற மும்தாஜையும் மறக்க மாட்டீங்க. ஆனா கூட ஒரு பொண்ணு ஆடும்ல, அது பேரு ஜெயாரே. தமிழ்ல அதோட ஃபர்ஸ்ட் மூவி சாக்லேட். பிரசாந்த் ஹீரோ. ஒரு கல்கத்தா பொண்ணை டாவடிக்கிறாரு நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த். அந்த பொண்ணுக்காக கல்கத்தாவுக்கே போறாரு. படம் மஜ்னு. கல்கத்தா பொண்ணா வர்றது ரிங்கி கண்ணா. ஜெயின்னு பிரசாந்துக்கு ஒரு படம் வந்துச்சு. ஆமா வந்துச்சு. அந்த படத்துல உள்ள ஹீரோயினும் புதுமுகம். பேரு அம்பானி. அட, ஜியோ அம்பானி இல்லங்க, அன்சு அம்பானி. நான் தொலைந்தேனே, வானத்தின் தோள்களில் விழுந்தேனே. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், புன்னகை அரசி ஸ்னேகா. ஐயோ, சிரிக்கீல. இந்த சிரிப்புக்கு தமிழ்நாட்டே எழுதி வைக்கலாம்க்கா. அறிமுகப்படுத்துனது நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் தான். படம் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திப்போம். டாடா, பை பை, see you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அப்பயும் அந்த சப்ஸ்கிரைபர் பட்டன் அமுக்காம இருக்கீங்க, அப்படியே லைட்டா அமுக்கிட்டு போங்க.